பெஞ்சல் புயலால் கொட்டி தீர்த்த கனமழையில் கடலூர் கலங்கி போயிருக்கிறது. கடலூர் மாவட்ட மக்கள் செய்வதறியாமல் தத்தளித்து வரும் நிலையில் அம்மாவட்டத்தின் மழை பாதிப்பு காட்சிகளை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நடப்பாண்டு பேரிடரின் கோர தாண்டவத்தில் தமிழகத்தின் 14 மாவட்டங்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி திக்குமுக்காடி போயிருக்கின்றன. இதில் கடலூர் மாவட்ட மக்கள் சொல்லனா துயரத்தில் தத்தளித்து வருகின்றனர். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூர் திடீர்குப்பம், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர் மக்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடியிருக்கிறது. இதில் குண்டு குப்பளவாடி பகுதியில் உள்ள 2000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததும் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் வெள்ள நீரால் சேதமானதும் அப்பகுதி மக்களை கடும் அவதிக்குள்ளாக்கியது. கடலூர் குமரப்பா நகர் பகுதியில் 2வது நாளாக வெள்ள நீர் வடியாமல் தேங்கியிருந்ததால் அப்பகுதி மக்கள் தங்களின் தூக்கத்தை தொலைத்திருக்கின்றனர். பெரும்பாலான பகுதிகளில் தரைத்தளம் மூழ்கிய நிலையில் கால்நடைகளான நாய்களுடனும் கோழிகளுடனும் குடியிருப்பின் முதல் தளத்திலும் மொட்டை மாடியிலும் மக்கள் தஞ்சமடைந்திருக்கின்றனர். இதில் பெரிய கங்கனாங்குப்பத்தில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் வெள்ள நீர் எப்போது வடியும் என சாலையோரத்தில் பெண்கள் கவலையுடன் காத்திருந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. கடலூர் குறிஞ்சி நகரில் முதல் தளம் வரை தேங்கிய மழைநீர் 2வது நாளாகியும் வடியாததால் குடியிருப்பின் முதல் தளத்திலேயே பொதுமக்கள் முடங்கி உள்ளனர். இதில் படகு மூலம் நண்பர்கள் அனுப்பிய சாப்பாட்டை உட்கார்ந்து சாப்பிட இடம் இல்லாமல் மொட்டை மாடியில் கட்டில் விரித்து அதில் அமர்ந்து ஒரு குடும்பத்தார் சாப்பிடும் அவலம் கலங்கடித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.